வில்சன் சார், வழக்கமாக திமுக ஆட்சின்னு வரும்போது அதிமுக விமர்சனம் வைக்கிறதும் அதிமுக ஆட்சி திமுக விமர்சனம் வைக்கிறதும் அப்படி தான் அதை பார்க்க முடியுமா, இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமானதா அரசியலா? இல்லை, விமர்சனம் வைக்கணும்னா இப்போ ஏதாவது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கணும். மேடை பேச்சு மாதிரினா நானும் 1.5 மணி நேரம் பேசுவேன், அது பேச முடியும். நம்மளால் உணர்ச்சிகரமாக எல்லாமே அதிகமாக பேச முடியும். அப்படி இல்லை, ஹலோ வாயை மூடுங்க கம்முன்னு, நாங்கள் பேசும்போது வாயை திறக்காதீங்க, எல்லாம் தெரியும். துரைமுருகன் கதிரானந்த் அவங்க ஊழல் என்னாச்சு? துரைமுருகன் கதிரானந்த் ஊழல் என்னாச்சு? துரைமுருகன் கதிரானந்த் ஊழல் பற்றி பேசுங்க. துரைமுருகன் கதிரானந்த் ஊழல் பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசுங்க. துரைமுருகன் கதிரானந்த் ஊழல் பற்றி பேசுங்க. இல்ல மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புரியுதா? இந்த மாதிரி தான் பேசுவோம், தெரியும். அவர் பேச்சு எப்படி பேசுறாரு தெரியும். குமரன், ஆமா, நிறைய பார்த்திருக்கோம். நேரம் வரும்போது பேசி மக்களுக்கு என்ன பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க அதை பேசுங்க சார். இல்லனா விட்டுருங்க, நான் போறேன் சார். ஒரு நிமிஷம் இல்ல, அவரே பேசிட்டேன் சார். ஒரு நிமிஷம், அவர் நல்லா பேசுறாரு. இருங்க இல்ல, தேவையில்லை அந்த மாதிரி ஒரே நிமிஷம் சார். ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமா பேசுங்க, அது தேவையில்லை. இந்த ஆக்கப்பூர்வமா பேச ஒரே நிமிஷம். குமரன் சார், உங்க நேரம் வரும்போது நீங்க பேசுங்க, அவரோட கருத்தை பதிவு பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பாம்பாட்டியா பேசுறாரு, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் தவிர்க்கணும் சார். வாய முடிந்து அதான் நீங்க திரும்ப பெற நல்லா தவிர்க்கணும். அந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்க கூடாது. என்ன பேச்சு பேசுறாரு? சரி, ஓகே, நீங்க மக்கள் பிரச்சனையை பேசணும். பழைய பென்ஷன் கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல உங்க தேர்தல் வாக்குறுதியில, டிஆர் பாலு தலைமையில கனிமொழி அம்மா இருந்தது, ஆர் ராசா இருந்தது, அத்தனை பேரும் போட்டு ஸ்டாலின் கையெழுத்து போட்டு கொடுத்த வாக்குறுதியில பழைய பென்ஷன் திட்டம் இன்றைக்கும் ஜாக்சோட்ஜியோ போராடிட்டு இருக்காங்க உட்காந்து. அப்ப அது என்ன ஆச்சு? அதை கேட்போம் இல்ல. அடுத்தது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடுப்பேன் நீங்க, நிலுவைத் தொகை கொடுப்பேன் நீங்க, அகவிலைப்படி கொடுப்பேன் நீங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. எம்ஆர்பி எக்ஸாம் எழுதின மருத்துவர் செவிலியர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நிரந்தர வேலை கொடுக்கல. டெட் எழுதின ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் 2013 வேலையில் இல்லை. அங்க போய் நின்று ஸ்டாலின் சொன்னாரு, நான் உங்க குறைய தீர்ப்பேன்னு, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பேன் நீங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. பகுதி நேர ஆசிரியர்கள், ஓவியர், இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இத்தனை பேருக்கும் நிரந்தர வேலை கொடுப்பேன் நீங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், அத்தனை கல்லூரி மாணவர்களுக்கு நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா ரத்து பண்ணல. லேப்டாப்பு பள்ளி மாணவர்களுக்கு 11, 12 பிளஸ் கல்லூரி மாணவர்களுக்கு சொன்னீங்க. 4 வருஷம் கழிச்சு இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கீங்க. பள்ளியில் வாங்கின ஜெயலலிதா காலத்தில் பள்ளியில் வாங்கின அந்த மாணவர்களுக்கு இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குதுல்ல. 10 GB டேட்டாவோட ஒய்ஃபை கனெக்ஷனோட பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் கொடுப்பேன் நீங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? சானிட்டரி நாப்கின் மிஷின் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் ஆட்டோமேட்டிக் லெண்டிங் மிஷின் கொடுப்பேன் நீங்கள். ஆனால் ஏடிஎம் மையத்தில் கொண்டு போய் ஆட்டோமேட்டிக் டாஸ்மாக்கு குவார்டர் ஆஃப் லெண்டிங் மிஷின் வச்சுருக்கீங்க. எய்டட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு 2.5% நீட்டில் கொடுப்பேன் நீங்கள். அதுக்கு என்ன பட்ஜெட் தேவைப்படுது? 7.5% எடப்பாடி கொடுத்தார் நீட்டில். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு 2.5% நீட்டில் கொடுப்பேன் நீங்கள். 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆயிரக்கணக்கான எய்டட் ஸ்கூல் பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் மருத்துவம் படிச்சிருப்பாங்கல்ல, டாக்டர் ஆயிருப்பாங்கல்ல, அது ஏன் கொடுக்கல? இது யார்கிட்ட கேட்க முடியும்? நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்? நம்மளுக்கு மன்னர் யாரு? நம்மளுக்கு எஜமான ஸ்டாலின் தான். நம்ம அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அவர்கிட்ட கேட்குறோம், அவ்வளோதான். இது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலை. இப்போ காங்கிரஸும் அதை கேட்க தான் செய்யுது, கம்யூனிஸ்டும் கேட்க தான் செய்யுது, விடுதலை சிறுத்தைகளும் கேட்க தான் செய்தாங்க. இந்த விவசாய கடன் ரத்து 33வது வாக்குறுதியாக கொடுத்தீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே விவசாய கடன் ரத்து பண்ணுவோம். எடப்பாடியார் ஆட்சியில் 1 முறைக்கு 2 முறை ரத்து பண்ணாங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் ரத்து பண்ணல. நெல்லுக்கு கரும்புக்கு 2500 கொடுப்பேன் நீங்கள், கரும்புக்கு 4000 கொடுப்பேன் நீங்கள். கடைசி பட்ஜெட் 5வது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறீங்க, அதில் விவசாய பட்ஜெட் தனியாக தாக்கல் பண்ணுறீங்க. அதில் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? அதுதான் கேட்குறோம் நம்ம. அதுதான் என்னென்னா, இப்போ நீங்கள் நெசவாளர்கள்
மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. இன்னைக்கு நெசவாளருக்கு தனி கூட்டுறவு வங்கி அமைப்பான்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அமைக்கலையேன்னு கேட்குறோம். நம்ம முதியோர் உதவித்தொகை 1500 கொடுப்போம் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க, 1200 தான் கொடுத்துருக்கீங்க. 70 வயதுக்கு மேல் ஆண் பெண் அத்தனை பேரும், இப்போ விஜயகிருஷ்ணா கூட அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது தெரியாது, 70 வயதுக்கு மேலே இருக்கல தமிழ்நாட்டில் ஆண் பெண் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்தில் இலவச பயணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க தேர்தல் வாக்குறுதியில். இன்றைக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? செய்யல. ஓய்வூதியம் பெறுறவர்களுக்கு 80 வயசுக்கு மேலே வந்து 20% எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இது காலகாலமாக கொடுத்துட்டு இவர் என்ன சொன்னார் தேர்தல் அறிக்கையில்? 70 வயதில் ஒரு 10%, 80 வயதில் ஒரு 10%. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. ஆயிரக்கணக்கான முதியோர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அந்த ஓய்வூதியம். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. டீசலுக்கு 4 ரூபா குறைப்பேன் நீங்கள் குறைச்சிங்களா? கேஸுக்கு 100 ரூபா குறைப்பேன் நீங்கள் குறைச்சிங்களா? அதே மாதிரி கலப்பு திருமணம், தாலிக்கு தங்கம் திட்டத்தை ரத்து பண்ணியாச்சு. கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு, கலப்பு திருமணம் செய்தால், அதாவது ஆணவ கொலையை தடுக்கிறதுக்காக கலப்பு திருமணம் செய்தால் 60,000 ரூபாய் ரொக்கமும் 1 சவரன் தங்கமும் சொன்னீங்க 359வது வாக்குறுதியை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கீங்களா? சமூக நீதியை காப்பாற்றுகிற அரசு, திராவிட மாடல் அரசு இல்லைன்னு சொல்லலை. ஆட்சி செய்கிறீங்க, மக்கள் ஓட்டு போட்டு தான் ஆட்சி செய்கிறோம். நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் இதை ஒரு ஆளுக்காக கொடுத்துருக்கிறீங்களா? இல்லை, இது ஒரு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, குமரன் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு தெரிஞ்சது கஜானால ஒன்றுமே இல்லை, அதுக்காக நான் வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம், அப்போ அதெல்லாம் நாங்கள் ஈடு கட்டணும். இப்போ அதை ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் திட்டங்கள் கொண்டு வரதான் திட்டமிட்டு இருந்தோம், ஆனால் வந்து பார்த்தாலும் கஜானா ஒன்றுமே இல்லை. அதுதான் உங்கள் அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்கீங்க தெரியுமா? இந்த கஜானாவை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கீங்க. எடுத்து படிங்க, 128வது பக்கம் எடுத்து படிங்க அவரோட தேர்தல் அறிக்கையில். அதிமுக ஆட்சியில் 6 லட்சம் கோடி பட்ஜெட் பற்றாக்குறை இருக்குது. பொதுத்துறை நிறுவனங்களில் 3 லட்சம் கோடி பட்ஜெட் பற்றாக்குறை இருக்குது. மொத்தத்தில் 9 லட்சம் கோடி பட்ஜெட் பற்றாக்குறை இருக்குது. இந்த பட்ஜெட் பற்றாக்குறையும் தாண்டி நாங்கள் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவோமா என்ற சந்தேகம் மக்களுக்கு வரும். இல்லை, அதற்காக நாங்கள் பொருளாதார மேதை குழுவை அமைத்து வருவாயை பெருக்கி செலவினங்களை குறைத்து உடனடியாக இந்த திட்டங்களை நிறைவேற்றுவோம் அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சி, 5 முறை ஆட்சியில் இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து இது தெரியும். தெரிஞ்சுதான் 221வது வாக்குறுதியா மாதம் ஒரு முறை மின் கட்டணம், 239வது வாக்குறுதியா 20,000 மெகாவாட் காற்றாலையிலும் சூரிய மின்சக்தியிலும் அதிகப்படுத்தி நாங்கள் மின் கட்டணத்தை குறைப்போம். 487வது வாக்குறுதி படிச்சு பாருங்க. சொத்து வரியை எந்த காலத்தையும் உயர்த்த மாட்டோம். கொரோனாவால் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள், அது சாதாரண நிலைக்கு வருகிற வரை சொத்து வரியை உயர்த்த மாட்டோம். ஒரு முறைக்கு 2 முறை உயர்த்திட்டீங்களா இல்லையா? பால் பொருட்களை விலை உயர்த்த மாட்டோம். கடைசி வாக்குறுதி 505வது வாக்குறுதியாக கொடுத்தீங்க. பால் பொருட்கள் 3 ரூபாய் குறைப்பணும். வந்த உடனே பாலுக்கு 3 ரூபாய் குறைச்சார். குறைச்ச பிறகு என்னாச்சு? பால் பொருட்களுக்கு விலையெல்லாம் 12 ரூபாயிலேருந்து 125 ரூபாய் வரைக்கும் நெய்யுக்கு ஏற்றியாச்சு விலையை. அப்படியே அது 3 மடங்காக ஏற்றியாச்சு. அப்போது நீங்கள் அதே மாதிரி சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, குடிநீர் பிரச்சனை உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, சாக்கடை வரி உயர்வு, குப்பை அள்ளும் வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, கைட்லைன் வேல்யூ உயர்வு, எல்லா டாஸ்மாக் கட்டணம் உயர்வு, இதெல்லாம் 1,10,000 கோடி வருமானம் அதிகமாயிருச்சு. அதாவது அதிமுக தேர்தல் வாக்குறுதி ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், தேர்தல் வாக்குறுதி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு, டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விவகாரம் வரும்போது அது தமிழக அரசு முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். 7 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதை வரவேற்க முடியாம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய லஞ்சம் ஊழலை மறைப்பதற்காக டைவர்ட் பண்ணுறது தான் இந்த டீலிமிட்டேஷன் மீட்டிங் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாரு. இது ஏற்புடையதா? என்ன சொல்றேன், இது முக்கியமான விஷயம். திமுக எடுத்தது நல்ல விஷயம். இது திமுக தென்னிந்திய எல்லா கட்சியும் ஒன்றா சேர்த்து எடுத்தது நல்ல விஷயம். அதாவது உடனடியாக இது நடப்போறது இல்லை. 2026க்கு மேலே தான் வந்து சென்சஸ் எடுக்க போறாங்க. நாம அப்படியே சாதாரணமாக இருக்க முடியாது இல்லையா? இல்லை 2 வருஷம் சென்சஸ் எடுக்க போறாங்க. அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன், அதற்கு பிறகு வந்து பெண்களுக்கான நிர்வகிக்கினாலும் இப்போ இது முன்னெச்சரிக்கையோட நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லலான்னு. ஆனால் என்ன அப்படின்னா இதில் ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, இப்போ மத்திய அரசு இதற்கு தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தலைன்னா பிஜேபிக்கு தென்னிந்தியாவில் பெரிய அளவில் வாக்கு சதவீதம் கிடைக்காது. ஏனென்றால் இப்போ திமுகன்னு மட்டும் கிடையாது, மற்ற மாநில அமைச்சர்களும் வந்திருக்காங்க, முதலமைச்சரும் வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது குழப்பமான நிலை இருக்குது தென்னிந்தியாவில். அதாவது தென் மாநிலங்கள் கண்டிப்பாக இதனால் பாதிக்கப்படும். பழைய காலம் படி எடுத்தா 1971 இந்திரா காந்தி கொண்டு வந்தது படிப்பு எடுத்தா, மக்கள் தொகை கணக்கில் எடுத்தா கண்டிப்பாக இதில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இருக்குது. இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது?
இன்றைக்கு ஆட்சி செய்கிற பிஜேபிக்கு இருக்குது. பிஜேபி இதை கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும். இதனால் பிஜேபிக்கு இந்த சைடு ஓட்டே கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து சுயநல நோக்கோடு வேற ஒரு மனநிலையில் இதை வந்து நம்ம வடநாட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் போகக்கூடாது அப்படின்றது இது நம்மளோட அரசியல் சாசன சட்டத்திலேயே 82 ஆர்டிகல் 82 தெளிவாக இருக்குது. என்ன இருக்குதுன்னா, ஆஃப்டர் த சென்சஸ் எடுத்த பிறகு நீங்கள் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், தொகுதிகளையோ அல்லது எல்லைகளையோ ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் ஒரு இந்த ஆர்டிகல் எழுதும் போதே வந்து டிராஃப்ட் ஆர்டிகல் 67(8) அம்பேத்கர் வச்சிருக்கிற அந்த அவையிலேயே வாதிடப்படுகிறது. ஒரு உறுப்பினர் ஏஞ்சி கேட்குறாரு, என்னன்னு கேட்குறாருன்னா, ரீஅட்ஜஸ்ட்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி ஆன் த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் போடணுன்றாரு. சரி. ஆனால் ஓட்டெடுப்பில் அது தோல்வி அடையுது, அந்த வார்த்தையை போடல. அப்போ என்னன்னா, சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதை முடிவு பண்ணணும். அந்த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் அந்த அந்த கட்டாயம் கிடையாது. அதுக்கு பிறகு 42வது அமெண்ட்மெண்ட்ல இந்திரா காந்தி அம்மையார் 1976 குடும்ப கட்டுப்பாடுக்கு 25 வருஷம் தள்ளி போட்டாங்க. அவங்க தள்ளி போட்டது நியாயம். என்னன்னா, குடும்ப கட்டுப்பாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தென்னிந்திய மாநிலங்கள் அதை சரியா பண்ணாங்க, வட இந்திய மாநிலங்கள் பண்ணல. அன்னைக்கு இந்திரா காந்தி செய்தது நியாயம். 25 வருஷம் தள்ளி போட்டாங்க. ஆனா வாஜ்பாய் அரசாங்கத்தில் யார் இருந்தது? வாஜ்பாயோட மைனாரிட்டி அரசாங்கத்தில் 2001 திமுக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் நீங்க முடிவெடுத்து ஒரு ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அன்னைக்கு டீலிமிட்டேஷன் பண்ணிருக்கணும். இல்ல அப்ப 25 ஆளும் தள்ளி வச்சாங்க. அதுதான் நான் கேட்கிறேன், எதுக்காக அப்ப தள்ளி போட்டீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு விஜயகிருஷ்ணா இருக்காரு, இந்திரா காந்தி காலத்துல அவங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, வாஜ்பாய் காலத்துல விஜயகிருஷ்ணா கஷ்டப்படுறாரு. அடுத்த 20 வருஷத்துல அந்த பார்லிமெண்ட்ல இருக்குங்க. அடுத்த 20 வருஷத்துல என் பையனுக்கான ரீசன் அந்த பார்லிமெண்ட் செஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு எந்த ரீசனுக்காக இப்ப 2001 தள்ளி போட்டாங்க? இது எந்த ரீசனுக்காக? அந்த ரீசன் அப்படியே தானே இருக்கு. எந்த ரீசனுக்காக வாஜ்பாய் காலத்துல தள்ளி போட்டாங்க? வாஜ்பாய் காலத்துல தான் சொல்றேன் நானு. நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, ஒரு ஃபார்முலா கொண்டு வாங்க. அதாவது ஆன் தி பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் நம்ம இவங்க கொண்டு வந்தாங்க. யாரு? இந்திரா காந்தி அம்மா கொண்டு வரும்போது 71ல நம்மளுக்கு 41 தொகுதி இருந்துச்சு, 39 தொகுதியா குறைஞ்சிச்சு. இல்ல இது 2 தொகுதி குறைஞ்சிச்சு. இல்ல இது எப்படினா இது டைவர்ட் பண்ற மாதிரி டைவர்ட் பண்ணதே இல்ல சார். வில்சன் சார் நீங்க பண்ணா டைவர்ட் பண்ண மாதிரி. நீங்க உண்மைனா கஷ்டம். நீங்க இல்ல உண்மைனா கஷ்டம். இல்ல பச்சா டைவர்ட் பண்ற மாதிரி. 2001ல வில்சன் சார் வந்து டைவர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க பேசுறது விடுறீங்களா இல்லையா? 2001ல ஏன் வாஜ்பாய் அரசாங்கத்துல ஒரு புது ஃபார்முலாவை ஃபார்ம் பண்ணி நாட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இவ்வளவு சதவீதம் இருக்கிறது, அந்த சதவீதம் மாறக்கூடாது. இப்போ தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா இந்தியாவில் 100 எம்பி சீட்னா அதில் 7.18 எம்பி சீட்டு தமிழ்நாடு. சரி. 543 இடம் இருக்குதுன்னா 39 சீட்டு தமிழ்நாடு. 1000 சீட் அங்கே இருக்குதுன்னா 73 சீட்டு தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் அதை 500 ஆக்கிருங்க, 1000 ஆக்கிங்க, 2000 ஆக்கிக்கோங்க. 7.18% தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் இருக்கணும் மத்தியில், அதுல குறையக்கூடாது. அந்த 2001ல தள்ளி போடாம இந்த முடிவை கலைஞர் நம்ம மாறி இருக்க கூடாது. வில்சன் சார் சொல்ற இந்த விஷயத்தை இல்லங்க சார், நீங்க அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல நீங்க நடந்தது, நீங்க ஏதோ ஒன்னு நடந்தது, நீங்க வேற ஏதோ ஒன்னு தள்ளி போடலாம். எதுக்குன்னா ஜட்ஜ்மென்ட் டிலேட் இஸ் ஜட்ஜ்மென்ட் டினைட். ஜட்ஜ்மென்ட் தள்ளி போட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்கும்போது ஜட்ஜ்மென்ட் டினை. எதிர்க்கட்சி தலைவர்கள் குறுகிய மனப்பான்மையோட இந்த விஷயம் அணுகுறாரு. நீங்க அதை வந்து நீங்க தள்ளி போடுங்க. என்ன சொல்றீங்க? டெலிமிட்டேஷன் பத்தி நம்ம அதிகம் பேச வேணாம் சார். சார் இல்ல இப்போ நீங்க இப்போ நடக்குது ஒண்ணு நீங்க பண்ணாம நீங்க பாலத்துல இப்போ எடுக்கிறது ஸ்டாலின் நியாயம் சார். அந்த கூட்டணி எடுக்கிறது நியாயம். இப்போ ஏன்னா மத்தியில இல்ல நான் சொல்றது முழுசா பேசுறேன். மத்தியில அப்போ நமக்கு இப்போ வந்து அதிகாரம் பண்ணி பேசுறீங்க, அது முழுசா பேச விடல. ஆமா, நீங்க பலவீனம், உங்களுக்கு பலவீனம் தொகுதி. இப்போ உங்களுக்கு இல்ல இப்போ நான் உண்மையா நீங்க பேசலாம். இல்ல சார் நான் பேசுறேன். இப்போ நான் என்ன சொல்றேன்? இல்ல மாற்றம் செய்யும்போது இல்ல உங்களுக்கு கடமை இல்ல. நம்ம டாபிக் மாறு. உங்களுக்கு நம்ம சார் பதறுங்க. ஏன் டாபிக் நான் என்ன சொல்றேன்? எதிர்க்கட்சி இல்ல இப்போ வந்து நீங்க எடுக்கிறது முன்னாடி எடுக்கிறது நியாயம். ஏன்னா நம்மளுக்கு அங்கே அதிகாரம் இல்லை. அப்போ நம்ம போராடணும். நம்ம இப்போ எச்சரிக்கையாக பண்ணாதான் அங்கே வந்து நடக்கும் அப்படின்றது உண்மை. ஆனால் 2001ல் பவர் கையில் இருந்துச்சு. சரி, பவர் கையில் இருக்கும்பொழுது அன்றைக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கணும். எப்படின்னா சீலிங் வச்சிருக்கணும், ஒன்று பெர்மனன்ட் ஃப்ரீசிங். அப்படி இல்லையா இந்த 543 தான் இருக்கும். அப்படி இல்லையா? இப்போ என்னன்னா
அவங்க வந்து இந்த அவர் என்ன சொல்றாருன்னா delimitation க்கு பண்றாரு. சார், நான் வாஜ்பாயை அதுதான் defend BJP பண்றேன். சரி, defend சரி, பண்றாரு. சரி. அவர் சரி, எடுத்தது சரி. நியாயம்ன்றாரு. சரி, இல்ல, சரி, வாஜ்பாயை நம்ம நான் defend அதுதான் பண்ணல. நீங்க நீங்க இன்னைக்கு மறைமுகமா அதான் இல்ல, வரீங்க. நான் சார், சார், நீங்க மறைமுகமா மறைமுகமா நீங்க அதான் வரீங்க. நம்ம topic நீங்க மாத்தி போக வாஜ்பாயை வேண்டாம். defend பண்றீங்க. பண்றீங்க. வாஜ்பாய் எடுத்தது நான் தான் defend சரியான பண்றேன். கருத்துன்றீங்க. இல்ல, இல்ல, வாஜ்பாய் சார். எடுத்தது உண்மை. சார், அப்படின்னு நம்ம நீங்க topic மாறி இன்னைக்கு போகல. நடக்கிற இல்ல, விஷயத்தை இப்ப காங்கிரஸ் இப்படி சிறுமைப்படுத்துறீங்க. பேசுனா நீங்க ஆச்சரியமா இன்னைக்கு இருக்கு. நடக்கிற எனக்கு விஷயத்தை காங்கிரஸ் சிறுமைப்படுத்துறீங்க. இப்படி பேசுனா இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க எனக்கு சிறுமைப்படுத்துறீங்க. காங்கிரஸ் சிறுமைக்கு எதிர்ப்பு கிடையாது. வாஜ்பாயை தூக்கி பிடிக்குது காங்கிரஸ். சரி, சார். நீங்க இன்னைக்கு வாஜ்பாயை தூக்கி பிடிக்கிறீங்க. சார், நம்ம topic மாறி போயிட்டு அதுதான் இருக்கோம் நான் சொல்ல வரேன். நம்ம நீங்க டாபிக் மாறி வாஜ்பாயை போயிட்டு தூக்கி இருக்கோம். இல்ல சார், அவர் டாபிக் மாத்துறாரு. அவர் இன்னைக்கு சார், நடக்கிற இது மிகப்பெரிய ஒரு நீதி கருத்து போராட்டத்தை வருது. அவர் இப்போ சிறுமைப்படுத்துறாரு. bad delimitation இல்ல, சொல்றாங்க. நீதி போராட்டத்தை delimitation சிறுமைப்படுத்துற எதுவும் விதமா கிடையாது. பேசுறாரு. நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வேணும் தான் அப்படிதான் சொல்றாங்க. தொகுதி மறுசீரமைப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்ல நம்ம இதை பத்தி பேசுவோம்.